ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிரிட்ஜ் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் 50ல செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் கஸ்டமர் ரெஃபரி அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் டெஃபினிஷன் பார்க்கலாம். ப்ராப்ளம் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் டேபிள் அப்படிங்கிற டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஐடி, நேம், ரெஃபரி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம்ஸ் இருக்க போகுது. ஐடி பிரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரோலையும் ஐடி, நேம், ரெஃபரி ஐடி இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் நேம்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அவங்க ரெஃபர்டு பண்ண ஐடி நாட் ஈக்குவல் டு 2 இருக்கணும். அதே மாதிரி அவங்க எந்த கஸ்டமராலையும் ரெஃபர் படாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கஸ்டமராலையும் ரெஃபர் பண்ணல அப்படின்னா நல் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிசல்ட்டை நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வில் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது இருக்குது. அப்படின்னா நல் அப்படின்னா அவங்க யாராலையும் ரெஃபர் பண்ணலன்னு அர்த்தம். அது இங்கே அலெக்ஸ் 2ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 இருக்குது. அப்போ அவங்களும் நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரோக்கும் ஒரு ஐடிஸ் ரெஃபர்டு ஐடியா இருக்குது. ஸோ இந்த 6 அண்ட் 3 இந்த ஐடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஃபர்டு ஐடி 2 இருக்குது. ஸோ அவங்கள தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஃபர்டு ஐடி நாட் ஈக்குவல் டு 2 இருக்கணும். அதே மாதிரி நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர், இவங்களோட நேம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கண்டிஷனில் இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு இங்கே ரெஃபர்டு ஐடி நாட் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு 2. அப்படி இல்லைன்னா கஸ்டமர் ரெஃபர் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ ஆர் ரெஃபர்டு ஐடி இஸ் நல். ஸோ நாட் ரெஃபர்டு பை எனி ஒன் அப்படின்னா ரெஃபர்டு ஐடி நல்லா இருக்கும். ஸோ நம்ம இங்கே இஸ் நல் அப்படின்னு சொல்லி இங்கே செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற நேமை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ செலக்ட் நேம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் கஸ்டமர் டேபிள். ஸோ ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறோம். ஸோ இதுதான் சொல்யூஷன். நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ இங்கே ரன்னில் இருக்க எல்லா கேஸுமே இங்கே பாஸ் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணி எல்லா கேஸுமே பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே எல்லா கேஸுமே நம்மளுக்கு இங்கே பாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.